வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். 1.5 மணித்தியால வாக்குமூலம் வழங்கிய பின்னர் பின்பக்க வீதியால் சென்ற கோட்டபாய ராஜபக்ஷ. உள்ளூராட்சி சபை தேர்தலில் அனுர அரசை தோற்கடிப்போம் என சவால் விட்டுள்ள எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச. கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு தமிழர்கள் உள்வாங்கப்படவில்லை என்பது ஒரு வேதனையான விடயம். ஜனாதிபதியை குற்றஞ்சாட்டியுள்ள ஸ்ரீநேசன் எம்பி. இனி விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகியிருந்தவர் சற்று முன்னர் அங்கிருந்து வெளியேறியதாக கூறப்படுகின்றது. சுமார் 1.5 மணித்தியாலங்கள் அவர் வாக்குமூலம் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கதிர்காமம் பகுதியில் உள்ள காணியொன்று தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவுக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் முன்னிலையாகியிருந்தார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பின்பக்க வீதியால் அவர் திணைக்களத்திற்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காரவையும் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. 3 நாடாளுமன்ற ஊழியர்கள் பெண் நாடாளுமன்ற ஊழியர்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய குற்றம் சாட்டப்பட்டிருந்தனர். அவர்கள் பதவிகளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். பலகட்ட விசாரணைகளின் பின்னர் இந்த 3 ஊழியர்களும் குற்றவாளிகள் என நிரூபணமாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோஹணதீரவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் சபாநாயகர் வைத்தியர் ஜகத் விக்ரமரத்ன குறித்த 3 ஊழியர்களையும் பணி நீக்கம் செய்ய ஒப்புதல் அளித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார எதிர்வரும் பெரும்போக்கத்தில் நெல் கொள்முதல் செய்வதற்கு வசதியான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் பொருட்டு நெல் சந்தைப்படுத்தல் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சிற்கு அறிவுரை வழங்கியுள்ளார். நெல் சந்தைப்படுத்தல் சபை மற்றும் சதோச நிறுவனத்திற்கு சொந்தமான களஞ்சிய சாலைகளை புதுப்பிப்பதற்கு தேவையான முப்படைகளின் உதவிகளை பெற்றுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாத இறுதிக்குள் பெரும்போக நெல் கொள்முதல் நடவடிக்கைகள் ஆரம்பமாவதற்கு முன்பு களஞ்சிய சாலைகளின் புதுப்பித்தல் பணிகளை நிறைவுறுத்த தேவையான வழிகளை வழங்கவும் அவற்றிற்கு தேவையான பாதுகாப்பை வழங்கவும் பாதுகாப்பு அமைச்சு இணக்கம் தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் அனுர அரசை தோற்கடிப்போம் என சவால் விட்டுள்ளார். தற்போதைய அரசு கூறியதற்கும் செய்வதற்கும் இடையில் கடுமையான முரண்பாடுகள் காணப்படுகின்றன. மின்சார கட்டணம், எண்ணெய் விலை குறைப்பு, எரிபொருள் விலை குறைப்பு, உரமானியம் போன்றவற்றை செய்வதாக கூறினாலும் அவை இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. பெருமக்கள் ஆணையை பெற்று ஆட்சிக்கு வந்த இந்த அரசு இந்த ஆணையை மதித்து மக்கள் எதிர்பார்க்கும் சலுகைகளை வழங்கி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். அரசு மக்களுக்கு இந்த பணியை ஆற்றாவிட்டால் எதிர்க்கட்சி மக்களுக்காக குரல் கொடுக்கும். ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்குழு கூடிய போது மக்கள் மீதான அரசின் அடக்குமுறைக்கு எதிராக நாம் முன்னிற்க வேண்டும் என ஆலோசிக்கப்பட்டது. எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு ஐக்கிய மக்கள் சக்தி தயார். இதனை எதிர்கொள்வதற்கு எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் சகல அரசியல் கட்சிகளுடனும் கலந்துரையாடல்களை முன்னெடுப்போம். இந்த தேர்தலில் அனுர அரசை தோல்வியடைய செய்வோம் எனவும் தெரிவித்தார். இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் உறுப்பினர்களில் தமிழர்கள் உள்வாங்கப்படவில்லை என்பது ஒரு வேதனையான விடயம் என தெரிவித்துள்ளார். கிளீன் ஸ்ரீலங்கா என்பது சிறிய விடயங்களில் கவனம் செலுத்தாமல் லஞ்சம், ஊழல், அதிகார வன்முறை, ஆட்கடத்தல், கொலைகள், மனிதகுலத்திற்கு எதிரான செயற்பாடுகள் என்பவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதை எமது எதிர்பார்ப்பு. கடந்த ஆட்சியில் இடம்பெற்ற பல செயற்பாடுகளை இந்த கிளீன் ஸ்ரீலங்கா தண்டிப்பதாக இருக்க வேண்டும். இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் உறுப்பினர்களில் தமிழர்கள் உள்வாங்கப்படவில்லை என்பது ஒரு வேதனையான விடயம். இவ்வாறான குறைபாடுகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடு. கடந்த காலத்தில் இடம்பெற்ற இனவாதம், மதவாதம் மற்ற செயற்பாடுகள் இந்த திட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அரசாங்கம் பக்கச்சார்பின்றி தமது செயற்பாடுகளை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதிய அரசாங்கத்தை மக்கள் ஓரளவு நம்புகின்றார்கள். கடந்த காலங்களில் ஏற்பட்ட குறைபாடுகளை தவிர்த்து செயற்பட்டால் இவர்கள் தமிழ் மக்கள் நம்புவார்கள் என தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சியின் முல்லைத்தீவு மாவட்ட கிளை தலைவர் சிவமோகனை கட்சியிலிருந்து இடைநிறுத்த தீர்மானிக்கப்பட்டு அந்த கடிதம் சத்தியலிங்கத்தால் சிவமோகனுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் நடைபெற்ற எமது கட்சியின் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு அமைவாக தாங்கள் கட்சியிலிருந்து இடைநிறுத்தப்படுகிறீர்கள் என்பதை அறிய தருகிறேன்.
நாடாளுமன்ற தேர்தல் 2024 காலப்பகுதி கட்சியில் வன்னி தேர்தல் தொகுதி வேட்பாளருக்கு எதிராக உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுகளை ஊடகங்களில் தெரிவித்து கட்சிக்கும் கட்சி சார்ந்த வேட்பாளருக்கும் களங்கத்தை ஏற்படுத்தும் செயற்பாடுகளில் வெளிப்படையாக ஈடுபட்டதை கட்சி அறிந்துள்ளது. இந்த செயற்பாட்டிற்காக உங்களிடம் விளக்கம் கோருவதோடு உங்களுக்கு எதிரான ஒழுக்காற்று விசாரணைகள் நிறைவு பெறும் வரை தாங்கள் கட்சியில் இருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளீர்கள் என அறிய தருகிறேன். உங்கள் விளக்கத்தையும் இக்கடிதம் கிடைத்து ஒரு வார காலத்திற்குள் எனக்கு பதிவு தபால் மூலம் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்குழுவும் இலங்கையில் நடைபெறவுள்ள எதிர்வரும் தேர்தலில் இரு கட்சிகளும் இணைந்து செயற்படுவது தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு தீர்மானித்துள்ளது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். அத்துடன் இதற்காக தமது தலைமையில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த குழு எதிர்வரும் காலங்களில் ஐக்கிய தேசிய கட்சி தரப்பினருடனும் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவும் கூட்டிணைந்து செயற்படுத்துவதற்கான சாதகமான சமிஞ்சைகளை வெளியிட்டுள்ளனர் என முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன அண்மையில் தெரிவித்திருந்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு முன்னதாக சாதகமான முடிவுகள் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புகள் தமக்குள் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் மற்றும் இலங்கைக்கான பிரித்தானிய தூதர் ஆண்ட்ரூ பேட்ரிக் ஆகியோருக்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது. இலங்கையின் சமூகம் மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளை கட்டியெழுப்புவது குறித்து இந்த சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டது. மலையக மக்கள் எதிர்கொள்ளும் தனித்துவமான சவால்கள், குறிப்பாக பெருந்தோட்ட மக்களின் உரிமைகள் மற்றும் நிர்வாக கட்டமைப்பில் உள்ள குறைபாடுகள் தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டது. எமது சமூகத்தின் மீட்சிக்கு பிரிட்டிஷ் அரசின் கடமையை நாங்கள் நல்லெண்ணத்துடன் நினைவூட்டினோம் என்று மனோ கணேசன் குறிப்பிட்டார். நில உரிமைகள், தேசிய நீரோட்டத்தில் ஒருங்கிணைப்பு மற்றும் அதிகார பகிர்வு ஆகியவை விடயங்கள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சாபா குஹதாஸ் அனுர அரசின் ஆட்சியில் இனவாதத்திற்கு இடமில்லை என பல தடவைகள் பிரதமர் ஹரிணி கூறியுள்ளார். ஆனால் மேர்வின் செல்வா, சீல தேரர், சுமணரத்ன தேரர் போன்றோர் இனவாதத்தை தாம் நினைத்தவாறு அள்ளி வீசுகின்றனர். அவர்களை கண்டிக்காமல் அரசாங்கம் வேடிக்கை பார்க்கிறது என்றால் அனுர அரசின் கைகூலிகளாக இந்த இனவாதிகள் இறக்கப்பட்டுள்ளனரா என கேள்வி எழுப்பியுள்ளார். மகாவம்சம் கூறும் வரலாற்று செய்தியினூடாக உண்மையை மறைக்கும் மேர்வின் சில்வா ஒரு மனநோய் பிடித்தவரா அல்லது அரச பின்புலத்தின் இனவாதியா? இத்தகைய இனவாதிகளுக்கு அனுர அரசின் நடவடிக்கை என்ன? அனுராதபுர ராசதானி காலத்தில் மூத்த சிவனின் மகன் தீசன் காலத்தில் இந்தியாவிலிருந்து அசோக சக்கரவர்த்தியின் மகன் மகிந்த தேரரால் கொண்டுவரப்பட்டதே தேரவாத பௌத்தம். இந்த பிற்காலத்தில் இலங்கையின் தமிழ் தேரவாத பௌத்தம் பரவியதை பல வரலாற்று ஆதாரங்கள் வெளிப்படுத்தியுள்ளன. உதாரணமாக சுன்னாகம், கந்தரோடி பகுதியில் உள்ள சமாதிகள் தமிழ் பௌத்தருடையது என பல தொல்பொருள் சான்றுகள் கூறுகின்றன. இந்த உண்மையை மேர்வின் சில்வா போன்ற இனவாதிகள் பொய்யாக மாற்றி இலங்கை தீவை சிங்கள பௌத்த நாடாக இனவாத போக்கில் சித்தரிக்கின்றனர் என தெரிவித்தார்.